போக கூடாதுன்றாங்க. இப்ப எல்லாருக்கிட்டையும் மொபைல் இருக்கு, உள்ள இருக்க அதிகாரிகிட்ட இருந்து எல்லார்கிட்டயுமே மொபைல் இருக்கு. மொபைல்ன்றது இப்ப சகஜமாயிருச்சு. நான் பண்ணக்கூடாது, நம்ம கிட்ட மொபைல் டிவைஸ் இருக்கக்கூடாது, இப்போ உள்ள யார்ட்டையும் அந்த மொபைல் டிவைஸ் இருக்கக்கூடாது. ஒன்னும் இல்லை, நீங்க மொபைல் ஜாமர் வச்சிடலாம். ஒருத்தருக்கிட்டையும் நீங்க சொல்றதுக்கு மொபைல் ஜாமர் வச்சிருந்தீங்க, அங்க சிக்னல் கட் ஆக போகுது, எதுவும் பண்ண முடியாதுல்ல. செல்போன் எடுத்தோம்னா நிறைய பேர் இங்க இப்ப பாதிக்கப்படுறாங்களா? இப்போ எத்தனை பேர் திருப்பி வீட்டுக்கு போயிட்டு செல்போன் வச்சுட்டு வராங்க, ஓட்டு போடாமல போறாங்க. உண்மையில சொல்ல போனா ஓட்டு போடாமல இந்த 2 பேர் போயிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு, எங்க வீட்டாண்ட இருக்கவங்களே. அவன் 4வது பிறகு வீடு இங்க இருந்து எனக்கு இங்க இருக்கு, கொண்டு போயிட்டு பள்ளிக்கரணிலிருந்து வந்து இங்க இது பண்ணிட்டு பாருங்க, இவங்க போயிட்டு திருப்பி செல்போன் இவங்க வச்சுட்டு வராங்க. என் கூட வந்தவங்க மொபைல் போன் எடுத்துட்டு வந்தா ஓட்டு போடக்கூடாதா? மொபைல் போன் எடுத்துட்டு வரதுக்கு ஓட்டு போடக்கூடாது, அதுக்கு தனியா ஏதாவது கலெக்ஷனுக்கு வைக்கணும். நம்ம இதெல்லாம் எடுத்துட்டு எங்க வச்சுட்டு போறது? அதுக்கு ஏதாவது கலெக்ட் பண்ணி வச்சுட்டு திருப்பி வரும்போது டோக்கன் போட்டு அனுப்பிச்சணும், பரவாயில்ல. யார்கிட்ட கொடுத்துட்டு போறது இதை? ஓட்டு போட வந்திருக்கேன் நான், ஓட்டு போட விட மாட்டேங்கிறாங்க, அனுமதிக்கல. எனக்கு வாக்களிக்கணும்னு ஆசையா இருக்குங்க, என்ன உள்ள விட மாட்டேங்கிறாங்க. அதுக்கு பதில் சொல்லுங்க. எடுத்துட்டு போக கூடாது சொல்றாங்க. எல்லாரும் திருப்பி திருப்பி வச்சிட்டு வர முடியும் போன். எவ்வளவு நேரம் 100 அடி வர தள்ளி நில்லுங்கன்றீங்க. ஆனா முன்னாடியே நீங்க சேனல் அனௌன்ஸ் பண்ணீங்கன்னா பெட்டர். ஏன்னா மக்கள் எதுக்கு அப்படி பண்றீங்க? கஷ்டப்படுத்துறீங்க. உங்களுக்காக தானே ஓட்டு கேக்குறீங்க, ஆனா நாங்க வந்தீங்கன்னா கஷ்டப்படுறதா இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.